வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாக்கம்பாடி கிராமத்திலேருந்து நான் பேசுகிறேன். என் பேர் சின்னதுரை. நான் ஒரு சமையல் மாஸ்டர். வெளிநாட்டில் வந்து 14-15 வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டு வந்து ஊரில் போயிருக்கிறேன். இப்போ வந்து அடிப்படையாக அந்த தொழில் கிடையாது, அத்தியாவசியமாக யாராவது கூப்பிட்டா சமையல் தொழில் பண்ணுவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் 4 மாடு, பால் மாடு வச்சுருக்கேன். அதுதான் எனக்கு வருமானம். அதை இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சிறப்பாக இருக்குது. மாட்டை நம்பி இருக்கிறவங்க அதை பராமரிப்பு பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் இருக்குது. 4 பசுமாடு இருக்குது. ஒரு மாடு வந்து ஒரு நேரத்துக்கு வந்து 4லிருந்து 6 லிட்டர் வரைக்கும் பால் எடுக்கும். அந்த நம்ம என்ன பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து அந்த பாலோட டெஸ்ட்டு எஸ்னப் வச்சு நம்மளுக்கு தேவையான அந்த ரேட்டு வரும். இது ஒரு தொழில். இது இல்லாமல் எவ்வளோ வருமானம் வருது வாரத்துக்கு வந்து 8 ரூபாயிலிருந்து 7,500 8 வரைக்கும் வரும். 10,000 வச்சுக்கலாம். ஆவரேஜுக்கு மாதம் 20 ரூபா 24 ரூபா வரும். 4 பால் மாடு இருக்கு. ஒரு நேரத்துக்கு வந்து 18 லிட்டர்லேருந்து 16 லிட்டர் வரைக்கும் பால் ஊற்றுறேன். வந்து ஒரு வாரத்துக்கு வந்து 6 to 7 ரூபா வந்து வருமானம் இருக்கு. ஒரு மாதத்துக்கே வந்து 24 ரூபா 25 ரூபா இருக்கும். அதில் ஒரு 7 ரூபா 7 to 8 வந்து மாட்டுக்கு வந்து பராமரிப்பு செலவு, தீவனம், தவிடு இந்த மாதிரி பராமரிப்பெல்லாம் போயிடும். ரெண்டாவது வந்து ஒரு மாட்டோட விலை வந்து குறைஞ்சபட்சம் 45க்கு கீழே கிடையாது. 4க்கும் வந்து கிட்டத்தட்ட 1,80,000 ரூபா அது முதல். அப்போ எனக்கு வருஷத்துக்கு வந்து 1,20,000 ரூபா எனக்கு செலவு போக 1,20,000 ரூபா எனக்கு வந்து வருமானம் இருக்கு. இது இல்லாமல் நான் வந்து ஒரு சமையல்காரன். அடிஷனலாக அந்த தொழில் தான். இடையில வந்து இதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அது என்ன ஃபங்க்ஷனுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு வேணும், போகணும், வரணும் அப்படிங்கிறது என்கிட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா குறைஞ்ச விலையிலையும் தரமாகவும் செஞ்சு தருவோம். அபி சப்ளையர் பாக்கம்பாடி அபி சப்ளையர் அனைத்துமே கிடைக்கும். பிரியாணிலாம் செய்வீங்களா? பிரியாணி அனைத்து சாப்பாடுமே கிடைக்கும். அதாவது வாழ்ந்ததுலேருந்து முடிவு வரைக்கும் அனைத்து பொருட்களும் எல்லாமே சப்ளை பண்ணுவோம். உங்களால் முடிஞ்சா சமையலுக்கு வந்து பொருள் வாங்கி கொடுத்தால் நாங்கள் செஞ்சு தருவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இத்தனை நபர் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு நபருக்கு எவ்வளோ செலவு அப்படிங்கிறத நாங்கள் கணக்கு பண்ணி நாங்களே மெட்டீரியல்லாம் கொடுத்து டோர் டெலிவரி கொடுத்து நாங்களே வந்து சப்ளை பண்ணிட்டு வருவோம். எவ்வளோ சம்பளங்க? சம்பளம்னு சொன்னால் வந்து பிரியாணி சமைச்சோம்னா வந்து கிலோ கணக்குலையும் பண்ணுவோம். இல்லை மொத்தமாக எங்களுக்கு இப்படி இவ்வளோ வேணும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு தோராயமாக ஒரு இது வச்சுக்கோம். ஒரு கிலோவுக்கு வந்து 120 ரூபா வரைக்கும் பில் பண்ணுவோம். ஒரு மெட்டீரியலுங்கும் போது ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறேன். ஒரு 250 பேர் வருவாங்க. 250 பேர் வருவாங்க. பிரியாணினா என்ன செலவு, என்ன சம்பளம்? 250 பேர் வருவாங்கன்னா உங்களுக்கு செலவு வந்து கிட்ட வந்து ஒரு 40 ரூபா கிட்ட உங்களுக்கு செலவு வரும். எனக்கு சம்பளம் மட்டும் ஒரு 9 ரூபா தர மாதிரி இருக்கும். நான் மட்டும் இல்லை, கூட ஆள் இருப்போம், போவோம், வரும், எல்லாம் பண்றது எல்லாம் உள்ளடக்கம். எங்களுக்கு ஒரு 9 ரூபா வரும். ஜாமான் நான் கொடுத்துடணும். ஆமா, பிரியாணி நாங்களே ஜாமான் பண்ணீங்கன்னா ஒரு 60 ரூபா 65 ரூபா பில்ல போடுவோம். நீங்க ஜாமான் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு 40 ரூபாயில உங்களுக்கு செலவு வரும். நாங்க ஒரு 10 ரூபா 9 to 10 ரூபாயில சம்பளம் வாங்கிட்டு செஞ்சு கொடுத்துருவோம். 250 ரூபா 300 பேர் சாப்பிடலாம். 250 பேர் சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து 300 பேர் சாப்பிடலாம். சிக்கன் சாப்பாடு மாதிரி. ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைங்களும் இருப்பாங்க, பெரிய ஆட்களும் இருப்பாங்க, கம்மியா சாப்பிடுறவங்க, அதிகமா சாப்பிடுறவங்களும் இருப்பாங்க. தோராயமா ஒரு 250 பேருக்கு சமைச்சா 300 பேர் 350 பேர் கூட சாப்பிடலாம். சிக்கன், மட்டன் எதனாலும் போட்டு எல்லாம் அனைத்தும் சிக்கன், மட்டன், தந்தூரி அனைத்தும் நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் அனைத்துமே பண்ணி தரும். பண்ண தெரியும். இப்போ ஒரு பெரிய கல்யாணங்க, 1000 பேர் வராங்க. முத நாள் நம்ம பெண் அழைப்பு இருப்பாங்க இல்லைங்களா? முத நாள் சாப்பாடு, அடுத்த நாள் காலைல டிஃபனு, மதிய சாப்பாடு, இந்த 3 வேலைக்கு 1000 பேருக்கு என்ன சம்பளம்? மொத்த சம்பளம் நீங்கள் கூட ஆள்லாம் கூட்டு வருவீங்கல்ல? எவ்வளோ எதிர்பார்ப்பீங்க? என்ன செலவாகும்? 1000 சாப்பாடு டோட்டலாக வந்து 4 வேலைக்கு வருது. 4 வேலைக்கு வந்து உங்களுக்கு மெட்டீரியலாக நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 4 எடுத்து 32 ரூபா, 26 ரூபாயிலிருந்து 32 ரூபாய்க்குள்ள நாங்கள் சம்பளம் எடுப்போம். ஆமாம். ப்ளஸ் நாங்கள் அந்த சர்வீஸ் பாயில் நாங்களே கொண்டாந்தோம்னா அது வந்து ஒரு 8 ரூபா 10 ரூபா சேர்த்து வரும் பரிமாறதுக்கு. ஆமாம், பரிமாறம் சர்வீஸ் பாய் எல்லாமே அது உள்ளடக்கம்னா ஒரு 8 ரூபா 10 ரூபா சேர்த்து வரும். சமையல் மட்டும் இந்த 4 வேலைக்கு பண்ணணும்னு சொன்னால் வந்து 28 ரூபாயிலிருந்து 32 ரூபா வரைக்கும் 30 ரூபா கொடுத்துட்றேங்க. பண்ணி கொடுத்துருவீங்க? பண்ணலாம் சார், பண்ணிக்கலாம், ஒன்றும் பண்ணிக்கலாம். செலவு எவ்வளோ? 1000 பேருக்கு சாப்பாடுனா எவ்வளோ தோராயமா ஆகும்? 1 லட்சம் ஆகுமா? 1 லட்சம் கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு? கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு 180 170 வரும். கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் 4 வேலை. முதல் நாள் முகூர்த்தம், காலை டிஃபனு, அப்புறம் முகூர்த்தம், மதிய சாப்பாடு. 4 வேலை சாப்பாடுக்கு 2 லட்ச ரூபா சாப்பாடுக்கு வச்சுக்கணும். ஆமா. உங்களுக்கு சம்பளம் 30 ரூபா. 2.5 வேணும். 2.5 லட்ச ரூபா வேணும். கண்டிப்பா 2.5 லட்ச ரூபா இருந்தா எல்லாம் கட்டி அது இதெல்லாம் பண்ணா 2 லட்சம் இருந்தா ஒரு கல்யாணத்தை 1000 பேரை கூட்டி கல்யாணம் பண்ணிடலாம். ஆமா, கல்யாணம் பண்ணிடலாம். இப்போ உங்க சமையல் மட்டும்தான் சிறப்பாக இங்கே பேசிட்டு இருக்கிறாங்க.
பாக்கம்படி சமையல்காரரே வச்சு கல்யாணம் பண்ணப்பா ம். அப்படின்னு ஒருத்தர் பெருமையாக சொன்னார் ஒருத்தர். ஆ. உங்கள் சமையல் என்ன சிறப்பு? என்னோட சமையல் என்னன்னு சொன்னா வந்து ஆயில் அதிகம் இருக்காது. மற்றபடி அந்த அஜினாமோட்டோ இந்த மாதிரி வேதிப்பொருள் வந்து நான் யூஸ் பண்றது கிடையாது. எந்த ஐட்டம் செஞ்சாலும் நான் தான் மாஸ்டர். எனக்கு பின்னாடி 10 பேர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. என்னோட கைப்பட நானே வந்து டேஸ்ட் பண்ணி நல்லா இருந்தா நான் மட்டும்தான் மக்களுக்கு டெலிவரி பண்ணுவேன். இல்லைன்னு சொன்னா இது சரியில்லை, அடுத்தபடியா வேற சமைச்சு கொடுப்போம் அப்படிங்கறத வந்து நான் அந்த இதுல நான் தெளிவா இருப்பேன். ஒவ்வொரு ஐட்டத்தையும் நீங்க ஆமா, ஒவ்வொரு ஐட்டமும் நீங்க முன்னிருந்து செய்வீங்க. முன்ன இருந்து நானே செய்வேன். அதே நானே டேஸ்ட் பண்ணி அது நல்லா இருந்தாதான் வந்து டெலிவரி கொடுப்போம் வெளியே. இதில் இல்லாத பட்சத்துல அதை நாங்க வந்து சப்ளை பண்ண மாட்டோம். உங்க சமையல்ல அது சாம்பார் கூட்டு பொரியல்ல உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மைதாங்க அது. என்ன சிறப்பு அதில் சாம்பாரில்? என்ன சிறப்புனா சாம்பார் சொன்னா நம்ம பதமான இதமான சூட்டோட வந்து தாளிப்பு போட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து தீச்சல் வாடை இல்லாம கரெக்டா அதை வந்து ஃப்ரை பண்ணி திரும்ப வந்து காய்கறி எல்லாம் சேர்த்து பருப்பு தனியா அவிச்சு போட்டு, ரெண்டாவது நம்ம வந்து தனி மசாலா என்னைக்குமே வந்து கடையில் உள்ள சாம்பார் மசாலா எல்லாம் பண்றதுல நாங்களே வந்து அதுக்கு மெட்டீரியல் சொல்லுவோம். அது நாங்களே வந்து வறுத்து நாங்களே அரைச்சு நாங்களே கொடுத்துக்குவோம். எங்களோட மசாலா தான். மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் கடையில இருந்து இருக்கும். மற்றது எல்லாமே நாங்களே வறுத்து நாங்களே வந்து ரெடி பண்ணிக்குவோம். அதுதான் எங்களோட கைப்பக்குவோம். இப்போ இட்லி வடை இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய கல்யாணத்தில் சாப்பிட்ருக்கேங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வராட்டி மாதிரி காஞ்சியும் போகல, குழக்கொழனும் இல்லை, அப்படியே பஞ்சை தொடர மாதிரி இருக்குது. என்ன காரணம் அதுக்கெல்லாம்? இட்லி மாவு வந்து அரைக்கிறதுல இருக்கு. எப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 4க்கு 1, 4 படி அரிசின்னா 1 படி உளுந்து, அந்த கணக்கில் வந்து நீங்கள் வந்து அதை அரைக்கணும். ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்பவும் தெப்பையாகவும் இருக்கக்கூடாது, ரவா பதத்தில் அரைக்கணும். ப்ளஸ் வந்து நைட்டே உப்பு போட்டு கையால் கலக்கணும். கரண்டியில் கலக்கிறது இல்லை, கையால் கலக்கி வைக்கணும். கையால் கலக்கிறதோட அது எப்படி நுரைச்சிருக்கோ அதை காலையில் அப்படியே மேலே இருந்து கரண்டி எடுத்து மேலே இருந்து மொண்டு எடுத்துகிட்டு வரணும். நிறையா வந்துருச்சா அப்படின்னு மறுபடியும் நீங்கள் வந்து கலக்கி எடுத்தீங்கன்னா அந்த உப்பிட்டு அந்த அந்த இது வந்து கீழே அமுங்கிருச்சுன்னா உங்களுக்கு வந்து மண்ணு பிசைஞ்ச மாதிரி அது மறுபடியும் இட்லி வந்து கல்லு மாதிரி தான் இருக்கும். எப்படி நுரைச்சி இருக்கோ மாவு ஒரு பக்கமாக கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மறுபடியும் அதை கலக்கிட்டீங்கன்னா மாவு வந்து கீழே போயிடுச்சுன்னா கறந்த பால் நீத்த மாதிரி கீழே போயிடுச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த இட்லி வந்து கல்லாட்டம் தான் இருக்கும். கெடுக்க பிடிச்சிட்டே இருக்கும். அதே போல் வடை வந்து 10 மணி நேரம் 20 மணி நேரம் ஊற வைக்கக்கூடாது. 15 நிமிஷத்துல இருந்து 12-18 நிமிஷம் இவ்வளோ நேரம் தான் உளுந்து ஊறணும். சுடுதண்ணி இந்த மாதிரி இது யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நல்லா குளிர்ந்த தண்ணியில் ஊற வைக்கணும். அப்படியே சுடுதண்ணியில் அந்த மாதிரி ஊற இல்லை, பைப்பில் குழாயில் தண்ணி சூடாக வருது, அதைத்தான் எங்களுக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டியது இருக்குது, ஊற்ற வேண்டியது இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு இருந்ததுன்னா அதை ஊற வைக்கும் போது 2 ஸ்கூப் ஐஸ் போடுங்க. இல்லைன்னு சொன்னால் ஆட்டும் போது ஐஸ் வாட்டர் ஊற்றுங்க. ஐஸ் தண்ணி ஊற்றி ஆட்டுங்க. அந்த வடை சாப்பிட்டாவும் இருக்கும். அந்த வடையை போடும்போது வந்து மேக்சிமம் வந்து 28 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்கு உள்ளே தான் வந்து அந்த ஆயிலோட வெப்பநிலை இருக்கணும். அவ்வளோ போட்டால் மட்டும்தான் அந்த வடை சாப்பிட்டா எடுக்க முடியும். குறைவாக இருந்தாலும் சப்பையாயிரும், அப்படி அதிரசம் மாதிரி ஆயிரும். அதிகமாக இருந்தாலும் கருகல் ஆயிரும். அது வந்து டேஸ்ட்டே மாறி போயிடும். நாங்கள் சொல்கிற இந்த இதில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். நாங்கள் வாயில் தான் சொல்கிறோம், ஆனால் நாங்கள் தான் செஞ்சு காட்டுவோம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு சரியாக வருதா இல்லைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. கலந்த சாதம் நான் சாப்பிட்ருக்கேன். கலந்த சாதம் தட்டில் இலையில போடும்போதே பலன்னு மின்னுது. டேஸ்ட் பிச்சுக்கிட்டு போகுது. ஆனால் எண்ணெய் அதிகமாக இல்லை, இலையில எண்ணெயெல்லாம் பெருசாக இல்லை. என்ன ரகசியம்னா நம்ம வந்து அது ஒரு லெமன் ரைஸ் பண்ணுறோம். தாளிப்பு வந்து கரெக்டான முறையில் சரியான இதமான சூடில் வந்து தாளிப்பு போட்டு இது பண்ணணும். ரெண்டாவது வந்து ஆயில் வந்து கண்ட ஆயில் ஊற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்கள் இந்த சமையல்கார இந்த எண்ணெயில் தான் சமைப்போம் அப்படிங்கிற நாங்கள் ஒரு பிராண்டு சொல்லுவோம். அந்த பிராண்டை வாங்கி கொடுத்தா தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நாங்கள் டேஸ்ட்டை உடனே தருவோம். அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து ரைஸ் வந்து 1 டைமுக்கு 3 டைமு தண்ணியில் போட்ட உடனே முதல்ல வந்து அலசி ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் அந்த ரைஸை அலசி போடும்போது அது உடைச்சல் கொடுக்கும். பாதி நொய்யரிசி மாதிரி வரும். தண்ணியில் கொட்டின உடனே 2-3 வாட்டி அலசி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ளதையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. குறைஞ்சது வந்து 20-25 நிமிஷம் ரைஸ் ஊறணும். ரெண்டாவது அந்த ரைஸ் வடிக்கும் போது ஒரு சிலர் என்னென்னமோ இதெல்லாம் பண்ணுவாங்க. எதுவுமே பண்ண தேவையில்லாம். ஒரு படி உப்பு ஒரு கை உப்பு மட்டும் போட்டிங்கன்னா போதும். அந்த ரைஸ் வேக்காடில் உங்களுக்கு அந்த கஞ்சித்தன்மை பசப்பு அது எதுவுமே இருக்காது.
ஃப்ரீயாக இருக்கும். ரைஸும் வந்து விரைப்பாகவும் இருக்கும். அதே போல் நம்ம தாளிப்பில் வந்து எண்ணெயை வந்து கரெக்டாக பயன்படுத்தினா மட்டும்தான் சூடு பதமாக இருக்கும். ஆமாம், சூடு பதமான சூடில் வந்து அந்த ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் கிடைக்கும், அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இது எல்லாமே அதை விட்டு நாங்களும் செஞ்சோம் அப்படின்னு வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா அது கிடைக்காது. இதை தான் நாங்கள் ஆதியிலிருந்து அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இப்பயும் பண்ணுறோம், இனியும் பண்ணுவோம். வேணா கான்டாக்ட் பண்ணுங்கள். அபீஸ் சப்ளையர், சின்னதுரை மாஸ்டர், 91 59 466 892. தேங்க்யூ.